இளைஞரணி மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் திமுகவில் நிர்வாக ரீதியாக மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடிவெடுத்துள்ளது. திமுகவை பொறுத்தவரை நிர்வாக ரீதியாக 72 மாவட்டங்கள் உள்ளன. அதிகபட்சம் 4 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த மாவட்டங்கள் அமைகின்றன. பெரும்பாலும் மாவட்டங்களுக்கு அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என மூத்த நிர்வாகிகள் செயலாளர்களாக உள்ளனர். அந்தந்த மாவட்ட அளவில் நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து கட்சி பணிகளை மேற்கொள்வது, தேர்தலின் போது அதற்கான பணிகளை ஒருங்கிணைப்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது மக்களவை தேர்தல் முடிந்துள்ள நிலையில் அடுத்தடுத்த உள்ளாட்சி தேர்தல் 2026 ஆண்டில் சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ளது. இந்த தேர்தலுக்கு ஏற்ப கட்சியை வலுப்படுத்த திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது. மேலும் இளைஞரணி செயலாளர் உதயநிதிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் எண்ணிக்கையை கட்சியின் அனைத்து நிலைகளிலும் அதிகரிக்கும் முயற்சியாக நிர்வாகிகள் மட்டத்தில் மாற்றம் கொண்டு வர இப்போதிருந்து நடவடிக்கைகள் தொடங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மக்களவை தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் நிர்வாக ரீதியான மாற்றங்களை மேற்கொள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். ஏற்கனவே அவர் மக்களவை தொகுதிகளில் கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட அதிக வாக்குகள் பெற வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆலோசனை கூட்டங்களின் போதே தெரிவித்திருந்தார். இதன்படி தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் கட்சியில் ஜூன் 4ஆம் தேதிக்கு பின் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் என கூறப்படுகிறது. குறிப்பாக சரியாக செயல்படாத மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் அப்பதவியிலிருந்து மாற்றப்பட்டு புதியவர்கள் நியமிப்பது, தேர்தல் முடிவு அடிப்படையில் மாவட்டங்களை பிரித்து புதிய நிர்வாகிகள் நியமிப்பது என மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது 72 மாவட்டங்கள் உள்ள நிலையில் 2 அல்லது 3 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய புதிய மாவட்டங்களை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாறு மாவட்டங்கள் எண்ணிக்கை உயரும் போது அவற்றுக்கான மாவட்ட செயலாளர் பதவிகளில் இளைஞரணியில் சிறப்பாக செயல்படும் மாவட்ட செயலாளர்களை கொண்டு நிரப்பவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இது தவிர மாவட்ட செயலாளர்களில் வயதானவர்கள், சிறப்பாக செயல்படாதவர்கள், குற்றச்சாட்டு அதிகம் உள்ளவர்களை மாற்றிவிட்டு புதியவர்களை நியமிக்கவும் திமுக தலைமை முடிவெடுத்துள்ளது. இது குறித்து திமுக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறும்போது, பல்வேறு குழுக்கள், உளவுத்துறை அறிக்கைகள் அடிப்படையில் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் குறித்த தகவல்கள் பெறப்பட்டுள்ளதால் தேர்தல் முடிவுகள் வெளியானதும் அவை ஒப்பிடப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. முன்னதாக தேர்தல் முடிந்ததும் அமைச்சரவையிலும் மாற்றங்கள் இருக்கும் என நம்புகிறோம். புதியவர்கள் வரும் பட்சத்தில் அரசு துறை நிர்வாகத்திலும் மாற்றங்கள் ஏற்படும் என்றார். முன்னதாக திமுகவின் இளைஞரணி தலைவராக இருக்கும் உதயநிதிக்கு பொதுச் செயலாளர் முதல் அனைத்து மட்ட நிர்வாகிகளும் தனி மரியாதை வழங்குகின்றனர். ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி தான் என்பதில் திமுகவில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லாத நிலையில் இப்போதைக்கு துணை முதல்வர் பதவியோ தலைமை கழக பதவியோ வேண்டாம் என்பதில் உதயநிதி உறுதியாக இருக்கிறார். ஆனால் கட்சியில் அந்தந்த பகுதிகளில் அதிகார மையமாக விளங்கும் மாவட்ட செயலாளர் பதவிகளில் தனக்கான ஆட்களை அமர வைக்க வேண்டும் என்பதில் கராராக இருக்கிறாராம். இளைஞரணி நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர்கள் ஆக்கும் வேளையில் சில ஆண்டுகளுக்கு முன்னரே உதயநிதி முயன்றார். ஆனால் சீனியர்களோ எந்த வகையில் அதை தடுக்க வேண்டுமோ அப்படி தடுத்து தங்கள் அதிகார மையங்கள் சுருங்காமல் பார்த்து கொண்டனர். 2019, 2021, 2024 ஆகிய சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்களில் உதயநிதி தான் திமுகவின் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் தேர்வில் இருந்து கூட்டணிக்கு இடங்கள் ஒதுக்குவது வரை அனைத்து பணிகளிலும் உதயநிதி ஈடுபடுவார் என்கின்றார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் பல முனை போட்டியாக இருக்கும். நடிகர் விஜய் தேர்தல் களம் காணும் போது தமிழக அரசியல் களத்திலும் பரபரப்பு உருவாக்கி இருக்கும். அண்ணாமலை, விஜய் என இளம் தலைவர்கள் தங்கள் செல்வாக்கை நிரூபிக்க தயாராகும் அந்த நேரத்தில் இளம் தலைவரான உதயநிதி முகமாக திமுகவை மாற்ற முயற்சிகள் நடைபெறுகிறதாம். குறிப்பிட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர்கள் ஆக்கும் விதமாக உதயநிதி ஒரு லிஸ்ட் தயார் செய்து வருகிறாராம். அதிக சட்டமன்ற தொகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மாவட்ட செயலாளர்கள் மக்களவை தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டிய மாவட்ட செயலாளர்களின் அதிகார எல்லைகள் சுருக்கப்பட்டு அதில் புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு இளைஞரணி நிர்வாகிகளுக்கு வழங்கப்படும் என்று கூறுகிறார்கள். எனவே உதயநிதி ஸ்டாலின் இப்போது லண்டன் பயணம் முடித்து ஊர் திரும்புவார் என்று திமுக இளைஞரணி நிர்வாகிகள் எதிர்பார்த்து காத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.